Havells BLDC Plus ஃபேன்கள் புதுமையான தொழில்நுட்பம், ஆச்சரியமூட்டும் டிசைன்ஸ், எனர்ஜி எஃபிஷியன்ட் ரேஞ்ச். Havells காற்று மாற்றி வீசும். அப்போ இதுதான் விஷயமா? கௌதம் எனக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் வச்சிருக்காரா? அதுக்கு தான் எனக்கு கேக் வாங்க போனாரா? அதுவும் உன் பர்த்டேவை சர்ப்ரைஸா கொண்டாடணும்னு நினைக்கிறான். இப்ப எதுக்கு அத்தை அதெல்லாம்? அதான் என் பிறந்த நாள் போன வாரமே முடிஞ்சிருச்சே. ஏதோ உன்னை சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறான். அதுல உனக்கு என்னமா குறை? அதுக்கில்ல, உங்களுக்கு ஏன் சிரமம் இதெல்லாம் இப்ப சமைச்சுக்கிட்டு? இதுல சிரமம் என்ன இலக்கியா? டெய்லியும் சமைக்கிறேன், இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலா சமைக்க போறேன், அவ்வளவுதான். சரி சரி, நீங்க நகருங்க, நான் சமைக்கிறேன். தலிப்போ உன் புருஷன் என்னதான் சமைக்க சொல்லிருக்கான், நான் பாத்துக்கிறேன். நீ அதை கட் பண்ணி கொடுத்துட்டு புதினாவை மட்டும் கொஞ்சம் கிள்ளி கொடுத்துரு. பிரியாணி வேணும். என்ன மாமியாரும் மருமகளும் ஒரே குதூகலமா இருக்கீங்க போல? இருக்காதா பின்ன? இன்னைக்கு இலக்கியாவோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண போறோம், அதான் சந்தோஷமா இருக்கும். என்ன நீ ஒரேடியா இலக்கியாவை தலையில தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க? இவ உங்களுக்கு பண்ண துரோகம் எல்லாம் மறந்து போச்சா? நீங்க வேண்டான்னு சொல்லியும் இவங்க மாமா பொண்ணு அஞ்சலிய மறுபடியும் இங்க கொண்டு வரணும்னு நினைச்சாலே அதெல்லாம் மறந்துட்டீங்களா? இந்த முறை நீங்களும் கார்த்திக்கும் அஞ்சலிய வீட்டுக்குள்ள விடாம பிடிவாதமா இருந்ததுனாலதான் இவ அவளோட முயற்சியில தோத்துட்டா. ஆனா இதோட இவ அடங்க மாட்டா. மறுபடியும் ஏதாவது பண்ணி அஞ்சலியை இந்த வீட்டுக்கு கொண்டு வந்தே தீர்வா. அப்பவே இவளுக்கு நீங்க சந்தோஷமா சமைச்சு போட்டு சந்தோஷப்படுவீங்களா? மேடம், உங்களால கலகம் செய்யாம சும்மாவே இருக்க முடியாதா? இப்ப எதுக்காக இங்க வந்து தேவையில்லாம கண்டதே சொல்லி வம்பிழுத்துட்டு இருக்கீங்க? நான் ஒன்னும் அஞ்சலியை இங்க கூட்டிட்டு வரல. என்னால அஞ்சலிக்கு ஏற்பட்ட நிலைமைய பார்த்து மனிதாபிமான அடிப்படையில கௌதம் தான் செஞ்சாரு. அத பத்தி ஏற்கனவே நான் விளக்கமா சொல்லியாச்சு. அப்புறம் ஏன் இந்த மாதிரி கிடைச்ச கேப்ல எல்லாம் வத்தி வைக்கிறீங்க? முதல்ல இந்த புத்தியை விடுங்க. என்ன வாய் நீளுது? உன்னை பத்தி எனக்கு தெரியாது? இத பாருங்க. சோ, கொஞ்ச நேரம் நிறுத்துங்க ரெண்டு பேரும் ப்ளீஸ். பைரவி, இலக்கியா பண்ணதெல்லாம் நான் ஒன்னும் மறக்கல. அதெல்லாம் என் மனசுக்குள்ள இருக்கத்தான் செய்யும். அதுக்காக இன்னைக்கு அவ பிறந்த நாளை கொண்டாடுறோம். இதெல்லாம் பேச முடியுமா? இது பாரு, இந்த மாதிரி கொண்டாடுறதெல்லாம் வருஷத்துல ஒரு நாள் தான். அன்னைக்கு இந்த சலிப்புத்தனம், இந்த மன வருத்தம்லாம் வந்து தள்ளி வச்சுட்டு நல்லபடியா மருமகளை வந்து சந்தோஷப்படுத்தணும். அதுதான் நாகரிகம். அதைத்தான் நானும் பண்றேன். அண்ணி, நீங்க இன்னும் இலக்கியாவை சரியா புரிஞ்சுக்கல. ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் உங்களுக்கும் கௌதமுக்கும் இவ வில்லியா வந்து நிப்பா. அப்ப தெரியும் என் வார்த்தையில இருக்கிற உண்மை. ஏய், யார் போன்ல? எதுக்கு கட் பண்ண? சொல்லுடி. வந்த கால பாத்துட்டு திருட்டுத்தனமா முடிச்சிட்டு எது கட் பண்ண? அப்படி யார் போன்ல? சொல்லுடி. அது வந்து இலக்கியா ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறா? என்ன வந்து போயின்னு போன கூட விடுங்க. முடியாது. போன கூட. அது என் ஃப்ரெண்ட் தான். விடுங்க. ஃப்ரெண்ட்னா எடுத்து பேச வேண்டியதானே? எதுக்கு பேசல? பைரவி, என்ன இது? ஒரு போனுக்காக ஏன் இவ்வளவு பிரச்சனை பண்ற? ஏதோ பர்சனலா பேசணும் போல இருக்கு, அதான் அவ எடுக்கல. என்ன நீ நம்ம வீட்டுக்குள்ள இப்படி இருந்துகிட்டு அவளுக்கு என்ன பர்சனல்? ஏய், முதல்ல போன் எடுத்து பேசு. பேச சொல்லுங்க அண்ணி. ஐயோ, வீடியோ கால் பண்றாங்களே. இப்ப என்ன பண்றது? இலக்கியா, அதான் சொல்றால, எடுத்து பேசு. உன் ஃப்ரெண்டு தானே, பேசு. அது என்னடி இழுக்குற? இப்ப யார் போன்ல? அதே ஃப்ரெண்டா? அத்தை, என்னடி ஒரே ஐடியா பில்டப் பண்ணிட்டு இருக்க? குடுறி போன. விடுங்க. ஏய், குடுன்னு சொல்றல. ஏய், என்ன பண்ற? இவன் தான் உன் ஃப்ரெண்டா? இவனுக்கு தான் நீ இவ்ளோ பில்டப் பண்ணியா? ஏண்டி பொய் சொல்றதுக்கும் ஒரு விவஸ்தை வேண்டாம்?
ஃப்ரெண்டுக்கும் தம்பிக்கும் வித்தியாசம் தெரியாம எதையாவது சொல்லி சமாளிக்க வேண்டியது, உளர வேண்டியது இல்ல. பேசி தொலை. என்ன இலக்கியா இது? உன் தம்பி கிட்ட பேசுறதுக்கா இவ்ளோ பிரச்சனை பண்ண? பேசு, என்னன்னு கேளு போ. சரிங்க அத்தை. சொல்லு வசந்த். அக்கா போன் எடுக்கிறதுக்கு ஏன்க்கா இவ்வளவு லேட்டு? ஆன்ட்டி உங்ககிட்ட பேசணும்னு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதோ பாருங்க. அத்தை இருக்கா குடுக்குறேன். இந்தாங்க ஆன்ட்டி. இலக்கியா, எப்படிமா இருக்க? பிறந்த நாள் அன்னைக்கு கௌதம கூட்டிட்டு வரேன்னு சொன்ன, ஆனா இங்க வரவே இல்ல. ஆமா அத்தை, என் பர்த்டே அன்னைக்கு உங்களை பார்க்க போலான்னு நான் கௌதம் கிட்ட சொல்லி இருந்தேன். அவரும் போலான்னு தான் சந்தோஷமா சொல்லி இருந்தாரு. ஆனா அன்னைக்கு நாங்க கோயிலுக்கு போய் புதுசா வாங்கின காரை பூஜை போட்டு எடுத்துட்டு வர்றப்போ எதிர்பாராம ஒரு சிக்கல் ஆயிடுச்சு. வசந்த் எல்லாத்தையும் சொன்னான். எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. எப்படியோ ஏதோ ஒரு காரணம் வந்து என்னையும் என் பிள்ளையும் பிரிச்சுக்கிட்டே இருக்கு. கௌதம் என்ன பார்த்து நிஜமாவே அம்மான்னு தெரிஞ்சு என் அம்மான்னு கூப்பிடுறதுக்குள்ள நான் செத்தே போயிடுவேன் போல இருக்கு இலக்கியா. ஐயோ அத்தை, அப்படி பேசாதீங்க அத்தை. நான் நிச்சயமா கௌதம கூட்டிட்டு வரேன். எப்பதான் அது நடக்கும்? நானும் எதிர்பார்த்து ஏமாந்ததுதான் மிச்சம். அன்னைக்கே நான் கிளம்பி போனப்ப கௌதம பார்த்திருப்பேன். ஆனா நீதான் வசந்த் அனுப்பி என்னை தடுத்து மறுபடியும் டைம் வாங்கிக்கிட்டேன். நான் அப்பவே உன் பேச்ச கேட்காம போய் என் பிள்ளைய பார்த்திருக்கணும். உன் மேல எனக்கு நம்பிக்கை குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. அதனால நான் மறுபடியும் அதே மாதிரி ஒரு நாள் கிளம்பி போய் கௌதம பார்க்க தான் போறேன். ஐயோ அத்தை, நீங்க அப்படி எதுவுமே பண்ணிடாதீங்க. நானே கௌதம கூட்டிட்டு வரேன். எப்போ இலக்கியா? அன்னைக்கு தடப்பட்ட என்னோட பர்த்டேவ இன்னைக்கு கேக் வெட்டி கொண்டாடலான்னு கௌதம் சொல்லியிருக்காரு. பிறந்த நாளை கொண்டாடி முடிச்சதும் கௌதமும் நானும் கண்டிப்பா அங்க வரோம். நிஜமா தான் சொல்றியா? உன்னை நம்பல இலக்கியா? அத்தை, என்ன நம்புங்க அத்தை. நானும் என் பிறந்த நாளைக்கு உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்ல, அதனால இன்னைக்கு நிச்சயமா உங்க புள்ளைய நீங்க பாப்பீங்க. சரியா? நினைச்சு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இலக்கியா. நான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன். வந்துரு இலக்கியா. சரிங்க அத்தை. என்ன ரேவதி கிட்ட பேசிட்டு இருந்தியா? நான் என்ன சொன்னாலும் அவ மேல உனக்கு இருக்கிற பாசம் குறையவே குறையாதுல்ல? என் பேச்ச மதிக்க கூடாதுன்னு இருக்க, அப்படிதானே? நீயும் கௌதம கூட்டிட்டு வந்துடுறேன்னு வாக்கு கொடுத்துட்ட போல இருக்கே. அத்தை, ரேவதி அத்தை ரொம்ப நாளா கௌதம கூட்டிட்டு வர சொல்லிட்டு இருக்காங்க. இல்லன்னா முன்னாடி மாதிரி அவங்களே வந்து நேர்ல கௌதம பாத்துடுவேன்னு கோவப்படுறாங்க. அதான் ஒரு தடவை கௌதம. வாய மூடு இலக்கியா. அவ சொன்னா நீ ஓகேன்னு சொல்லிடுவியா? முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? எப்படி அத்தை? ரேவதி அத்தை கௌதம பெத்தவங்க. அவங்க கிட்ட கட் அண்ட் ரைட்டா என்னால பேச முடியுமா? உங்களுக்கு அவங்க ஃப்ரெண்டு, நீங்க எப்படி வேணாலும் பேசலாம். ஆனா நான் எப்படி? அப்படியா? சரி, போன போடு, நானே பேசுறேன். இன்னைக்கு அவளை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறேன். போன போடு. அத்தை போடுன்னு சொல்றேன்ல. என் புள்ளைய என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு கங்கணம் கட்டிட்டாலேரா. போன போடு, போடு, வீடியோ கால் பண்ணு. போடுன்னு சொல்றேன். அக்கா தான் மறுபடியும் போன் பண்றாங்க. சரி இந்தாங்க, எடுத்து பேசுங்க. நான் போய் ஜூஸ் வாங்கிட்டு வந்தேன். என்ன இலக்கியா மறுபடியும் போன் பண்ணிருக்க? போன் பண்ணுன்னு சொன்னது நான். ஜானகி, நல்லா இருக்கியா ஜானகி? கொலை வெறியில இருக்க. ஏண்டி என் புள்ளைய பாக்கணும்னு இலக்கியாவுக்கு போன் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டே இருக்க? நான் நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? தினம் தினமும் உன்கிட்ட இருந்து என் புள்ளைய காப்பாத்துறதே எனக்கு வேலையா போச்சு. நெருப்புல நிக்கிற மாதிரி இருக்கு. என்ன ஜானகி, நான் என் பிள்ளைய பார்க்க கூடாதா? இத பாரு, மறுபடியும் மறுபடியும் உன்கிட்ட என்னால சொல்லிட்டு இருக்கவே முடியாது. கௌதம் விஷயத்துல உறவை பங்கு போடணும்னு நீ நினைக்கவே நினைக்காத, அது நடக்காது. அவன் எனக்கு மட்டும்தான் சொந்தம், புரியுதா? நான் யாரு ஜானகி?
இப்ப பேசினல அது எல்லாத்தையும் உண்மைன்னு சொல்லி கௌதம் கிட்ட பேச முடியுமா? அப்படி பேசினா அவன் தான் சும்மா இருப்பானா? அது தெரிஞ்சுதானே இந்த நிமிஷம் வரைக்கும் கௌதம் கிட்ட உண்மையை சொல்ல விடாம என்ன தடுக்கிறேன். நான் என்ன கௌதம உன்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போறேன் நான் சொன்னேன். நானே கூடிய சீக்கிரத்துல போய் சேர போறேன். என் மூச்சு காத்த நிக்கிறதுக்குள்ள கௌதம்க்கு நான் அம்மானு தெரியணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு கூட நீ என்ன அனுமதிக்க மாட்டியா? மாட்டேன்டி, மாட்டேன். சின்ன வயசுல இருந்து கௌதம ராஜா மாதிரி வளர்த்தவன் நான். கடைசி நிமிஷத்துல வந்துட்டு அம்மாங்கிற ஸ்தானத்தை பிடிச்சிட்டு அவனோட மனசுல வசதியா உட்கார்ந்துருவேன். நான் அவனை வளர்த்த பாசத்தை புதைச்சிட்டு பைத்தியக்காரி மாதிரி திரியணுமா? முடியாது, முடியாது. ரேவதி, கௌதம் விஷயத்துல உண்மை தெரியணுங்கிற ஆசைய நீ குழி தோண்டி புதைச்சிரு. கொஞ்சம் யோசிச்சு பாரு, இந்த குடும்பத்துல இந்த உண்மை தெரிஞ்சா என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா? கௌதம் பாவம், உன் பக்கமும் இல்லாம என் பக்கமும் இல்லாம நில குலைஞ்சு போயிடுவான். நீ ரொம்ப சுயநலமா யோசிக்கிற. கொஞ்சம் இப்படி யோசிச்சு பாரு. இது பாரு, கௌதம் விஷயம் மட்டும் அவனுக்கு தெரியக்கூடாது. நான் தெரியவும் விட மாட்டேன். போன வேடி. இது பாரு, உன் பிறந்த நாளை கொண்டாடுறப்போ உன்னை திட்ட கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அந்த ரேவதிக்கு புத்திமதி சொல்லு. கௌதம் விஷயத்துல நீ எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை ஞாபகம் வச்சுக்கோ. கடைசி வரைக்கும் நான் மட்டும்தான் கௌதம்க்கு அம்மா. இத மட்டும் ஏதாவது மாத்தணும்னு நினைச்ச அப்புறம் நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? என்ன நீ உயிரோடவே பார்க்க மாட்டேன். அத்தை, அத்தை, ஜானகி அத்தை கொஞ்சம் கூட ரேவதி அத்தை விஷயத்துல மனசிறங்க மாட்டேங்கிறாங்க. ரேவதி அத்தையும் பழைய மாதிரி இல்லாம அவங்களோட உரிமைக்காக ஜானகி அத்தை கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது எங்க போய் முடிய போகுது தெரியலையே. இன்னைக்கு கௌதம கூட்டிட்டு வரணும் வேற ரேவதி அத்தை கிட்ட வாக்கு கொடுத்துட்டேன். ஜானகி அத்தை நிச்சயமா அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. என்ன பண்றது? என்ன இந்த நேரத்துல பவர் கட் ஆயிருக்கு? என்ன இது? கதவை உள்பக்கமா லாக் பண்ணிருக்கு. நான் லாக் பண்ணலையே. அப்புறம் எப்படி? ஏதோ தண்ணி ஊத்துற சத்தம் மாதிரி கேக்குது. ஹலோ, யார் அது? என்னது அது? யாரு? என் செல்லத்துக்கு belated happy birthday wishes.
இந்தா மை ஸ்வீட் பிரசன்டேஷன். சூப்பரா இருக்கு கௌதம். இது என்ன மேஜிக் கப்பா? ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதான். செம்மையா இருக்குங்க. அன்னைக்கு உன் பர்த்டேவை கொண்டாட கிராண்டா காரெல்லாம் கிஃப்ட் பண்ணி ஏற்பாடு பண்ண. ஆனா அது நடக்காம போயிடுச்சு. அதான் இன்னைக்கு சின்னதா ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன், அதுக்கு சின்ன gift. இந்த gift சின்னதா இருக்கலாம், ஆனா என் கௌதம் கே மேல இருக்கிற பிரியம் ரொம்ப பெருசு. அன்னைக்கு என் பர்த்டே பார்ட்டி நடக்கலங்கிற வருத்தத்தை விட நீங்க எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பீங்க அந்த நினைப்பு தான் என்ன ரொம்ப ஃபீல் பண்ண வச்சது. ஏன்னா என்னோட சந்தோஷம் தான் உங்களோட சந்தோஷம்னு எனக்கு நல்லா தெரியும் கௌதம். எவ்வளவு பிரச்சனை இருந்தோம் நான் கேக் வெட்டி பிறந்த நாள் கொண்டாடி ஆகணும்னு ஆசைப்படுறீங்க பாத்தீங்களா? அதுதான் என் கௌதமோட மனசு. ஏய், எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இது கூட அழாத. என்ன மத்த கப்பல்ஸ்குள்ள எவ்வளவுதான் அன்பு பாசம் காதல் இருந்தாலும் கொஞ்ச நாள்லயே சின்னதா சலிப்பு வந்துரும். ஆனா நான் உன்னை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நீ எனக்கு புதுசாவே தெரியற. ஏதாவது ஒரு விஷயத்துல தினமும் என்ன ஆச்சரியப்பட வச்சுக்கிட்டே இருக்க. நான் ரொம்ப கொடுத்து வச்சவன் தெரியுமா? ஐ லவ் யூ. நானும் தான் கௌதம். சரி, ஒரு கிஃப்ட்டுக்கே இப்படி ஃபீல் பண்ணா எப்படி? இன்னும் 3 gift இருக்கு. இன்னும் 3? என்ன சொல்றீங்க? ஆமா மேடம், உனக்கு பிடிச்ச 3 விஷயங்களை இந்த ரூம்ல மறைச்சு வச்சிருக்கேன். அத நீயே தேடி கண்டுபிடிக்கணும். பாரு. இங்கயா? எங்க கௌதம்? எங்க வச்சிருக்கீங்கன்னு தெரியலையே. தேடு, ஓ கிடைக்கும். நகருங்க. இங்க எங்கேயும் காணுமே. ஹாய், எனக்கு பிடிச்ச சாக்லேட். அப்புறம் அடுத்து எங்க வச்சிருப்பாரு? எங்கதான் வச்சிருக்கீங்க? ஹாய், 2வது கிஃப்டும் கிடைச்சிருச்சு. வாவ். சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப நாளா இந்த மாதிரி ஒரு தங்க கொலுசு போடணும்னு ரொம்ப ஆசை கௌதம். ரொம்ப தேங்க்ஸ். சரி, அடுத்து 3வது ஐட்டத்தை கண்டுபிடி. 2 கண்டுபிடிச்சனா 3வது கண்டுபிடிக்க மாட்டேனா? இப்ப பாருங்க, ஈஸியா தட்டி தூக்குறேன். ஆ. எங்க இருக்கும்? எங்க கௌதம் வச்சிருக்கீங்க? அந்த 3வது gift கிடைக்கவே மாட்டேங்குது. என்னமோ ஈஸியா தட்டி தூக்குறேன்னு சொன்ன, கண்டுபிடி. சரி இருங்க பாக்குறேன். ஐயோ, இங்க சரியாவே தேடல. ஐயோ, என்னால முடியல கௌதம். எங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. அப்ப தோல்வியை ஒத்துக்கிறீங்க? சரி, ஒத்துக்கிறேன். அது என்ன எனக்கு பிடிச்ச 3வது விஷயம்? எங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க, நானே எடுத்துக்கிறேன். இங்க பக்கத்துல வா, சொல்றேன். வந்தாச்சு. எங்க இருக்குன்னு சொல்லுங்க. உன் கையை கொடு. தாங்க.
இதுதானே உனக்கு ரொம்ப பிடிச்ச 3வது விஷயம். இதை ஏன் மறந்த? ம்? நான் இதை ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பேனே. நீங்க தான் 3வது விஷயம்னு தப்பா சொல்லி குழப்பி விட்டுட்டீங்க. தப்பா சொல்லிட்டேனா? எப்படி? ம், ம். பின்ன இது என்ன 3வது விஷயமா? இதுதான் முதல் விஷயம். ஓ ஓ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.